50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன், நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி, பிரச்சனை, பலவீனத்தினால ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்கிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. வியாதி என்கிற ஆபத்து வருது, விபத்து என்கிற ஆபத்து வருகிறது, பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது, இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது, நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்பதாக. ஒரு சமயம் வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பார்க்கில் வாக்கிங் போனார். காலையில் எழுந்த உடனே நடைப்பயிற்சி செய்வது, வாக்கிங் போவது வழக்கம். அதன்படி ரொம்ப தூரம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு அவர் வந்து களைப்பாக வந்து அதில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தார். அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். அவருடைய சட்டையில் ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தார். ஒரு மீன், ஒரு சின்ன உருவமாய் செய்யப்பட்ட இந்த மீனை பேட்ஜாக அவர் அணிந்திருந்தார். அது வினோதமாக இவருக்கு தெரிந்தது. அவர் மெதுவாக கேட்டார், ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன், இது எதனால் இந்த மீனை நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் அணிஞ்சிருக்கிறீங்க என்பதாய் அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தின் நினைவாக இந்த மீனை அந்த சின்ன உருவமாக செய்து அதை நான் ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். யாராவது இதை பார்த்துட்டு விசாரித்தால் அந்த அற்புதத்தை குறித்து நான் சொல்லுவேன் என்பதாய் சொல்லி, அதை சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற என்ன காரியம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கப்பலிலே மாலுமியாக இருக்கிறேன். ஒரு கப்பலை நடத்தி செல்கிற கப்பல் கேப்டன், மாலுமியாக நான் பணி செய்கிறேன். அப்பொழுது சரக்கு கப்பல், ஒரு சமயத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று கப்பலினுடைய அடிப்பகுதியிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. நாங்கள் அதற்கென்று மாதிரி தண்ணீர் உள்ளே வருகிற ஆபத்து வந்தால் அந்த தண்ணீரை வெளியே இறைப்பதற்கு அதுக்கான கருவிகள், பம்புகள் வைத்திருக்கிறோம், மோட்டார் வைத்திருக்கிறோம். அதை வைத்து தண்ணீரை வெளி ஆக்கி கொண்டே இருந்தோம். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, தண்ணீர் உள்ளே வந்து விட்டது, தண்ணீரை வெளியாக்கி கொண்டே இருக்கிறோம். கப்பலை அருகில் இருக்கிற ஒரு கரையை நோக்கி வேகமாய் செலுத்த சொன்னேன். ஆனால் தண்ணீர் வேகமாய் குபு குபென்று உள்ளே வந்து விட்டது. நாங்கள் இதை வெளியேற்றுவதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. இப்போ தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது. கப்பலுக்கு உள்ளே ஒரு ஆபத்து. இனி இந்த தண்ணீரை நம்ம முற்றிலும் வெளியாக்க முடியாது. அதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வருகிறது. அதனால் இந்த கொஞ்ச நேரத்தில் கப்பல் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றப்போன ஒரு நிலைமை. கப்பல் நடுக்கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. என்ன செய்வது? அங்கே பணி செய்கிற எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே பிரயாசப்பட்டோம், தப்பி பிழைக்க வழி இல்லை, ஏதாவது செய்தாகணும். இந்த கப்பல் கேப்டன் சொன்னார், நான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறவன், அதனால் இந்த ஆபத்தான காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் நான் போய் என் அறையில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவரே, ஆபத்தான நிலைமை, எங்களால் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து வருவதற்கு வழி இல்லை, எங்கள் கப்பல் அமிழ போகிறது, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் உதவி செய்ய. பக்கத்தில் கப்பல்கள் எதுவும் இல்லை, பக்கத்தில் கரையும் இல்லை, யாரிடத்தில் நாங்கள் உதவி கேட்க முடியாத நிலைமை. ஆனால் நீர் உதவி செய்ய முடியும். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் இந்த ஆபத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்யும், இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்பதாக நான் ஜெபம் பண்ணினேன். அவர் சொன்னார், நான் அப்படி என் அறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கப்பலில் வேலை செய்கிறவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், திடீரென்று தண்ணீர் மட்டம் உயர்வது நின்று விட்டது. அதற்கு மேலே தண்ணீர் உயரவில்லை, தண்ணீர் மட்டம் அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா. அப்படியே இருந்தால் கூட நாம் ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இதுக்கு மேலே தண்ணீர் வந்தால்தான் மூழ்கிவிடும். தண்ணீர் டக்கென்று நின்று விட்டது, அதனால் பயமில்லை என்று சொன்னபோது ஓடி வந்து நான் பார்த்தேன், அதற்கு மேலே தண்ணீர் ஏறவில்லை. எப்படி தண்ணீர் நின்றது? கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக ஓட்டை பெரிதாகத்தான் செய்யும். எப்படி திடீரென்று நின்று விட்டது? தண்ணீர் வருவது நின்று விட்டது. அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது தெரியவில்லை. ஆனாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஆண்டவரை, ஜெபத்தை கேட்டீர், ஆபத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விட்டீர் என்று. கப்பலை நாங்கள் கரைக்கு நேராக நடத்தினோம். பக்கத்தில் இருந்த துறைமுகம் வந்து சேர்ந்தோம். அதன் பிறகு இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது, அது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆகவே கரைக்கு வந்த பிறகு தண்ணீர் எல்லாம் வெளியாக்கப்பட்டது. நான் போய் ஆவலோடு பார்த்தேன், இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று. நான் போய் பார்த்தபோது ஒரு பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சிக்கினது. அந்த மீன் ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டது. ஆண்டவர் யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டதைப் போல எங்களை இந்த ஆபத்தில் பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அந்த ஓட்டை அடைத்து கொண்டு நின்று விட்டது. அதனால நாங்கள் தப்பித்தோம். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவர் கூப்பிட்ட போது எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதனுடைய நினைவாகத்தான் ஒரு மீனை வைத்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆபத்தில் காப்பாற்றினார். அதனால் அந்த மீன் உருவத்தை நான் சிறிதாக செய்ய சொல்லி அதை ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். இதில் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஓட்டை விழுந்து அமிழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு ஓட்டை விழுந்து கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை அமிழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் வியாதி என்கிற ஓட்டை விழுந்து சரீரம் பலவீனப்பட்டு வியாதியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு ஓட்டையாக விழுந்து உங்களை அமிழ பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான காலம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன். நாம் மனிதர்களை தேடுகிறோம், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், இவங்ககிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த ஆபத்தில் என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்களை தேடி போனால் எனக்கு ஒரு காரியம் நடந்துவிடும். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள், உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம். சில சமயம் அது வாய்க்கிறது, சில சமயம் தோல்வியிலே முடிகிறது. நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க, இந்த ஆபத்தில் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பினோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி தோல்விகள், ஏமாற்றங்கள், யார் உதவி செய்வார்கள், ஆபத்திலே தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை, அவங்களால உதவி செய்ய முடியலை. சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை, அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஏன்ட்ட வா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்தில் உதவி தேடுகிறோம். ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, அதனால நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம்.
ஆனால் எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும். அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய ஆவியில் அவரை உணர முடியும். இப்போ அவர் இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிறாரு. என்னால் அவரை உணர முடிகிறது. இயேசு இங்கே உலாவுவதை என்னால் உணர முடிகிறது. உங்களால் உணர முடிகிறதான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தால் நீங்கள் அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னம் அப்போ கூப்பிடும் போது அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்போ பாருங்கள், அவர் இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் என்னனுக்கு கூப்பிடுவாங்க, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். விடுதலை என்று சொல்லும்போது அடிமைத்தனம், பலவிதமான காரியத்தில் நம்ம சிக்கும்போது ஒரு விடுதலை தேவை. ஒன்று கட்டுகள். நம்முடைய கைகள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. நம்முடைய கால்கள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதே மாதிரி சிறையிருப்பில் இருப்பது. ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பு. உங்களுடைய குடும்பம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் செய்கிற இடம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு, நான் யாருமே இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேன். இந்த மாதிரி உணர்வுகளோடு வந்திருக்கலாம். நான் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை. நான் சொன்ன யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு. அவர் ஜெயிலில் அடைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. எல்லாத்தையுமே இழந்துட்டார். உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. தனித்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் தனித்து விடப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையின் கதவை திறந்த ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை மாறும், விடுதலை உண்டாகும். அடிமைத்தனம், யாரோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாங்க. மனிதர்கள், அசுத்த ஆவிகள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிமையாக்கப்பட்ட நிலைமை. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பாவம் ஒரு மனிதனை கயிற்ற போல கட்டி அடிமையாக்குகிறது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை சிறையிருப்பிலே வைத்து அடிமைப்படுத்துவதை போல உணர்வை கொண்டு வருகிறது. மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மை பயப்படுத்தி, அடிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி, வேதனைப்படுத்துகிற ஒரு உணர்வு. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும்போது பாருங்க, பேதுரு நடுக்கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகை விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்சம் தூரம் விசுவாசத்தோட. இயேசுவுக்கும் படகுக்கும் நடுவில் கடல் மேலே நின்ற போது பயம் வந்து விட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஜீசஸ் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. கடல் இரைச்சல் ஒரு பக்கம், காற்றினுடைய இரைச்சல் ஒரு பக்கம். இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கூப்பிட்டு இருப்பார், ஆண்டவரே ரட்சியும் கூப்பிட்டார். வேறு சொல்லுது, உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். உடனே immediately Jesus stretched forth his hand. தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார்.
அவரை தூக்கினார். ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிடு, என் கரம் உனக்கு ஆயத்தமா இருக்குது, என் கரம் உனக்காக ஆயத்தமா இருக்கிறது, நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்க போறது, என்ன பண்ணது தெரியலையே, எல்லாம் தோல்வி. இப்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுவின் பாதபடியில் வந்திருக்கிறீங்க, உதவி செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். எப்படி அந்த விடுதலை பெற்றுக்கொள்வது? முதலாவது 14வது வசனம், சங்கீதம் 50:14வது வசனத்தை வாசிப்போம். ரெண்டை சேர்த்து வாசிக்கணும். 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். சிலர் நினைக்கலாம், நான் கூப்பிட்டு தானே பார்க்குறேன், ஒவ்வொரு ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியிலையும் கூப்பிடுறேனே, ஒவ்வொரு அற்புத பெருவிழாவிலையும் டிவிக்கு முன்னால் உட்காந்து கூப்பிடுறேனே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி. இங்கே கூட ஜபத்துக்கெல்லாம் வந்து இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறேனே, இன்னும் எனக்கு பதில் வரலையே, இன்னும் எனக்கு விடுதலை உண்டாகலையே, இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே. அந்த மாதிரி ஒரு சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடுறதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது, நீ இப்படி கூப்பிட்டு பாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு 3 காரியம், ரொம்ப சிம்பிளான காரியம், ஆனால் மனதில் பதித்து நாம் கூப்பிட வேண்டிய காரியம். முதலாவது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு சமம், ஸ்தோத்திர பலி. அப்போ ஆண்டவரை ஒரு ஆபத்தான காரியத்தில் கூப்பிடும்போது, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், அற்புதம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, முதலாவது உடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி அவருக்கு போக வேண்டும். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீ உன்னுடைய தேவைக்காக கூப்பிட வேண்டும். ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்? நானே ஆபத்தில் இருக்கிறேன், நானே வியாதியில் இருக்கிறேன், நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எப்படி அவரை துதிக்க முடியும்? அற்புதம் நடந்துட்டா அவரை துதிக்கலாம். ஆனால் முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்த சொல்லுகிறாரு. நம்ம எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், வேண்டுதல். தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது தினமும் ஜெபம் பண்ணினார் 3 வேளை. அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு, அங்கிருந்து தேவனை துதித்து ஜெபம் பண்ணுகிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, முதலாவது ஸ்தோத்திர பலியிடு, ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐயா, எனக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது? உங்களுக்கு என்ன வேணும்? பாவத்திலேருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், இந்த பாவ போராட்டத்திலேருந்து விடுதலை வேணும். அதுக்கு எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? அப்படி சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார். பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேண்டும் என்றால் முதலாவது அந்த சிலுவை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். என்ன பலி செலுத்தணும்? இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னிப்பதற்காக நீர் சிலுவையில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் என் பாவத்தினத்தை நீர் கட்டப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையில் நீர் வெற்றி சிறந்து 3வது நாள் உயிரோடு எழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பாவமர கழுவி சுத்திகரிப்பதற்காக உம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீரே, அந்த ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி துதிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகளை நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஐயா, வியாதி இருக்குது, கேன்சர், ஆஸ்தமா, அல்சர், ஆர்த்தரைட்டிஸ், கை கால் முடங்கிவிட்டது. இந்த மரண வியாதி போராட்டம் மத்தேயு 8:17 இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அந்த சிலுவையை பார்த்து, ஆண்டவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்குவதற்காக கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனங்களை கூட சிலுவையிலே சுமந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்க, என் வியாதியை மாற்றி விடுதலை கொடுக்கவே நீ சிலுவையிலே நோய்களை சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க 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 ஆண்டவருடைய பலி, உங்களுக்காக அவர் செய்து முடித்த காரியத்தை அறிக்கையிடுகிறீர்கள். அது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம ஆண்டவர் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு அப்படிலாம் நடக்கணும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறீங்க, எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, ஆப்போசிட்டா ஜபம் செய்வார், ஆண்டவரை குறை சொல்லுவார், ஆண்டவரை முறுமுறுப்பார். அதிக நேரம் அதை தான் நம்ம செய்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்றீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கல, நானும் தானே விசுவாசிக்கிறேன், நானும் தானே ஜெபிக்கிறேன். ஆண்டவரை குற்றப்படுத்துவதை போல நம்ம பேசுகிறோம். அதுக்காக ஒரு கண்ணீர் வடிக்கிறோம். ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரை நான் என்ன பாவம் செய்துட்டேன்னு அழுவது, அது தேவனை குற்றப்படுத்துவதை போல. ஆனால் தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவது, ஆண்டவரை துதிப்பது. இந்த வியாதிக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா நீர் என்னை குணமாக்க போகிறீர், நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தையில வெளிப்படுத்தும் போது தேவன் அதை கனப்படுத்தும்படி அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள், அந்த வியாதிகள், இந்த பாதிப்புகளை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலைமுதல் கால் வரை சிதைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற தலைமுதல் கால் வரை இருக்கிற அத்தனை வியாதிகளுக்காகவும் தன் சரீரத்தை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதை நினைத்து அவரை துதித்து பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. உங்களுடைய விடுதலைக்காக அவருடைய கரம் நீட்டப்படும். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார், நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு. ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தை தொடருது, என் குடும்பத்தில் ஒரு சாப கட்டு இருக்குது, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் நிலைக்கவில்லை, நன்மை நிலைக்கவில்லை, நஷ்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, இழப்பு நடந்து கொண்டே இருக்கிறது, வியாதி வந்து கொண்டே இருக்கிறது, பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது, மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது, பரம்பரையாய் சந்ததியாய் இந்த பாதிப்பு வேதனை வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு சாபம் எங்களை தொடருகிறது. ஆனால் தான் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இந்த சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சாபத்தை தன்னுடைய தலையில ஏற்றுக்கொண்டார். உங்கள் சாபத்தை தன் மீது அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்கள் குடும்பத்தின் சாபத்தை அவர் சிலுவையில் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்க, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் சாபத்தை சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாபத்தை மாற்றத்தான் நீ தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்டீர். அந்த முட்கள் உம்மை வேதனைப்படுத்தும் போது இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்க உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்ப அந்த சாப கட்டுகள் அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஏசாயா 53:4 சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மீது சுமந்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் சிலுவையில் சுமந்துட்டார். என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன துக்கம்? ஐயா, வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, அதனால துக்கம். என் பிஸ்னஸில் இந்த போராட்டம், அதனால பாடுகள். நான் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். எதுக்கு அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமக்கணும்? உங்களுக்காக, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்கள் பிரச்சனையை மாற்ற, உங்கள் துக்கத்தை மாற்ற,
அவர் சிலுவையில் எல்லாத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவரை, என் துக்கத்தை சிலுவையில் சுமந்தீரை ஸ்தோத்திரம், என் நிந்தைகளை சிலுவையில் சுமந்தீரை ஸ்தோத்திரம், என் அவமானங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த நிந்தை அவமான பாடலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தீரை ஸ்தோத்திரம். முதல்ல நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்படி துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்பொழுது அவங்களுக்கு சமீபமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அந்த ஸ்தோத்திர பலி செலுத்த 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 நீங்க எந்த இடத்துல இந்த ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே வருவதை உணர முடியும். ஐயா, இந்த பிசாச போராட்டம் இருக்குது, யாரோ பிலிசூனியம் பண்ணிட்டாங்க, என் ஆவி பயப்படுத்துது, பயத்தின் ஆவி. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவையில் சாத்தானின் மீது வெற்றி சிறந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க, இந்த பில்லிசூனிய வல்லமையில என் குடும்பத்தை விடுதலையாக்க சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரை துதிக்க 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 அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அதுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவருடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பும். என்னால் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்ப நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முதலாவது அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் சொல்லப்படுது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. இரண்டாவது, மறுபடியும் அந்த வசனம் வாசிப்போம். 50:14 சங்கீதம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. முதலாவது ஸ்தோத்திர பலியிடு, இரண்டாவது உன் பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடு. ஆபத்தான சூழ்நிலை, ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி என்னை கூப்பிடு. பொருத்தனை செலுத்தினாதான் அவர் அற்புதம் செய்வாரா? அது உங்க விருப்பம். பொருத்தனை செலுத்தாமலும் விசுவாசத்தோடு கூப்பிடலாம். பொருத்தனை செலுத்தி கூப்பிடும் போது உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு வல்லமை சேரும். என் ஆண்டவர் பார்ப்பா, நான் உனக்கு விடுதலை கொடுத்தா, இவனுக்கு ஒரு அற்புதம் செய்தா, இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்தா, இவங்க என்னுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. அவங்க சுயநலமாய் வாழ்வதற்கு கேட்கல, என்னை மகிமைப்படுத்த, என் விருப்பத்தை நிறைவேற்ற இவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் தூண்டப்படுவார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாள் குழந்தையில் நிந்தை, பரிகாசம், நெருக்கம், உள்ள காயப்பட்டு ரொம்ப பாதிப்பு, சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் யோசிக்கிறா, எவ்வளோ நாள் நான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போகிறேன். தன்னுடைய கூடாரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள். சாப்பிட மனம் இல்லை, அழுது கொண்டே இருந்தாள். கணவரிடத்தில் கண்ணீர், எப்பவும் அழுது கொண்டே இருப்பாள். ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? இல்லை. எத்தனை வருஷம் அவள் அழுது கொண்டு இருந்தால் தெரியாது. பல வருஷம் தன்னை நினைத்து, தன் காரியத்தை நினைத்து, தன் நிந்தைகளை நினைத்து தனக்காக அழுது கொண்டிருந்தாள். பதில் வரல, அற்புதம் நடக்கலை. ஒரு நாள் அவள் யோசிக்கிறா, நான் இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? நான் தேவ சமத்துக்கு போகிறேன், ஆண்டவரிடத்தில் போகிறேன், அவரிடத்தில் போய் என் கண்ணீரை சிந்துகிறேன். எழுந்து புறப்பட்டு சீலோவிலே அந்த தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற கூடாரம் அங்கு வந்தாள். போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். இதுவரைக்கும் படுக்கையில் கண்ணீரை நனைத்து கொண்டு இருந்தாள். இப்போதான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறாள். இதுக்கு முன்னால் தன்னை நினைத்து தனக்காக அழுது கொண்டு இருந்தாள். நான் என்ன பாவம் செய்தேன், நான் யார் எனக்கு தீமை செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், அப்படி சுய பரிதாபம் அவளுக்குள்ளே உண்டாகி அழுது கொண்டிருந்தாள். இப்போதான் முதல் முறையாய் தேவ சமூகத்துக்கு வருகிறாள். நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பேன். அப்படி வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்நாள் ஒரு பொருத்தனை பண்ணி செபிக்கிறா பாருங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தை நீங்க கொடுங்க, அது உங்களுக்கே தந்துடுறேன்.
அப்ப இதுக்கு இவ்வளவு கண்ணீர் ஜெபம். என்ன நிந்திக்கிறாங்க, மலடி என்று பரிகாசமா பேசுறாங்க, குழந்தை இல்லாதவள் என்று புறக்கணிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. அதுதான் என்ன பாதிக்குது. அது மாறினா போதும். அந்த நிந்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அந்த பரிகாசத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இவள் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவள் என்று பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்றாங்களே, அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் போதும். ஆண்டவரே 2 குழந்தையை கொடுங்க, ஒன்றை உங்களுக்கு தரேன், ஒன்றை நான் வளர்த்துக்கிறேன், அப்படி கேட்கல. அவருடைய ஜெபம் பாருங்க. ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை தாரும், குறிப்பாக கேட்கிறான். ஏன்னா பெண் பிள்ளையை கொண்டு வந்து ஊழியத்துக்கு விட முடியாது. அந்த காலத்தில் ஆண்கள் தான் தேவாலயத்தில் ஊழியம் செய்ய முடியும். இப்போ பெண் பிள்ளைகளை ஊழியம் செய்கிறாங்க அருமையா. அந்த காலத்தில் ஆண்கள் தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால குறிப்பாக சொல்லுகிறார், ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை உமக்கே நான் தந்துடுவேன், நசரையனாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், தலையில சவரன் கத்தி படுவதில்லை, உமக்கு தந்துடுறேன். என்னை குறித்து பேசுறவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட்டு விடும். அந்த நிந்தைகளை பரியாசத்தை கேட்டு 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 நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். அவருடைய பொருத்தனையில சுயநலம் இல்லை. அவருடைய பொருத்தனையில தேவனுடைய ஒரு திட்டம் நிறைவேறும்படியான காரியம் இருக்கிறது. அந்த பொருத்தனை ஜெபம் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாத ஒரு பொருத்தனை. இன்னைக்கு நம்ம என்ன பொருத்தனை பண்றோம்? இயேசுவே நீங்க சுகம் கொடுத்துட்டா நான் மேடையில் போய் சாட்சி சொல்லிடுறேன், நீர் எனக்கு அற்புதம் செய்துட்டா திறப்பின் வாசல் அன்னைக்கு சாட்சி சொல்லிடுறேன். இதனால ஏதாவது நமக்கு செலவு இருக்குதா? செலவில்லாத பொருத்தனை செய்யறதுல நம்ம தான் கில்லாடிகள். செலவே கிடையாதுல்ல, சாட்சி சொல்லிடுறேன். திறப்பின் வாசல் ஜெபத்தில் எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? ஒரு 15-20 பேர். 100கணக்காக வந்தால் எப்படி எல்லாருக்கும் டைம் இருக்கு? வந்து சண்டை போடுவாங்க. நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், சாட்சி சொல்லுவேன், நீ பொருத்தனை பண்ணியிருக்கேன் சொல்லுவேன். தெருவில் போய் சொல்லுங்க, பக்கத்து வீட்டாருக்கு சொல்லுங்க, வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க. மைக்கில் தான் சாட்சி சொல்லணுமா? நீங்க பார்க்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நம்ம கஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி பொருத்தனை, செலவு பண்ணாத ஒரு பொருத்தனை. என்ன காசு கொடுக்க வேண்டியதில்லை, செலவு இல்லை, மைக்கில் பிடிச்சு சொன்னா போதும், நான் பொருத்தனை பண்ணேன். இதனால ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் வந்து ஜெபமலையெல்லாம் சொன்னேன், சும்மா வந்து மைக்கு பிடிச்சி இலவசமாக நீங்கள் ஒரு செலவே இல்லாமல் பொருத்தனை பண்ணிட்டு போறீங்க. பொருத்தனை பண்ணுன்னா ஆண்டவர் 10 பைபிள் வாங்கி அறியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுடைய வசனத்தை அவங்களுக்கு நான் விதைக்கிறேன். அது வந்து ஒரு செலவு இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஒரு 10 பேருக்கு பைபிள் போகுதில்ல, நான் ஒரு 1000 ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 பேருக்கு நான் கொடுக்குறேன், கைப்பருதி கொடுக்குறேன். அல்லது 1000 கைப்பருதி காசு கொடுத்து வாங்கி ஒரு 1000 பேருக்கு போய் கொடுக்குறேன். அதில் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ திட்டம், அதில் ஒரு செலவு இருக்கிறது. நான் வந்து ஒரு தேவாலயம் கட்டி கொடுக்கிற வட இந்தியாவில், அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படுகிற தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஒரு மிஷனரியை பொறுப்படுத்த நான் தாங்குகிறேன், அதுக்கு மாதம் பணம் அனுப்பி மிஷனரியை தாங்குகிற ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் செய்யுங்க. அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இன்னொரு பொருத்தனர் ஈஸி, ஆண்டவரை சர்ச்சில் ஃபேன் வாங்கி போட்டுறேன், ஃபேனில் பேர் எழுதி வந்துடுறது, ஃபேமிலி பேரான், குடும்ப பேரை எழுதி போட்டுறது. அங்கே ஏற்கனவே நிறைய ஃபேன் இருக்குது, இதை போடணும்னா இன்னொருத்தருடைய ஃபேனை கழட்டணும். அவங்க சொல்லுவாங்க, நான் என் குடும்பம் போட்ட ஃபேனை கழட்டக்கூடாது. என்ன பொருத்தனை பண்ணுகிறோம்? தேவன் அதையும் கவனிப்பார். பெருமைக்காக பொருத்தனை பண்றீங்களா? சபையில பெருமையா சொல்லி உங்க குடும்ப பெருமையை காண்பிப்பதற்கு பொருத்தனை பண்றீங்களா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற பொருத்தனை, தேவ திட்டம் நிறைவேறுகிற பொருத்தனை, சுவிசேஷம் பரவுவதற்கான பொருத்தனை. யோசித்து பாருங்க. ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, உமக்கே தந்துற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, யாக்கோபு ஒரு ஜெபம் பண்றார். வெறும் கையில் ஒரு கோலோடு போகிறார். போகிற தேசம் என்னது தெரியாது, அங்க என்ன ஆபத்து இருக்கும் தெரியாது, என்ன வழி திறக்கும் தெரியாது. ஒரு ஜெபம் பண்றார். ஆதியாகமம் 28-22 பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றார். நான் வெறுங்கையா போறேன், ஒரு கோலு கையுமா போறேன், ஒரு வேலை தேடி போறேன், எதிர்காலம்
என்ன செய்யறேன்னு தெரில, எப்படி ஆகுறது தெரில, நீர் என்னை காத்து என்னை ஆசீர்வதித்து பத்திரமா கொண்டு வந்தா நீங்கள் தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் உமக்கு தர ஆண்டவரே. பொருத்தனை, நீர் என்ன கொடுத்தாலும் 10 உமக்கு நான் தந்துடுவேன். ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பாருங்க. இந்த பொருத்தனை தேவனுக்கு அடுத்த காரியம். நம்ம என்ன பொருத்தனை பண்ண போகிறோம், என்ன பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம், அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம். நான் சொல்லுவதல்ல, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஆண்டவரை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்து, ரெண்டாவது ஒரு பொருத்தனை. ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற சூழ்நிலை. இன்னொரு பொருத்தனை சொல்லி தரட்டுமா? ஆண்டவரே, தினம் 1 மணி நேரம் நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். முழங்கால நின்று, நெடு முழங்கால நின்று தினம் 1/2 மணி நேரம் என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவேன். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பொருத்தனை. என்ன ஜெபிக்க சொல்லுகிறார்? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன். என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட, என் ஜனங்கள் மீட்கப்பட, என் ஜனத்தினுடைய மனக்கண் திறக்கப்பட தினம் நான் 1/2 மணி நேரம் நெடு முழங்கால நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே, என் காலை பலப்படுத்துங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான பொருத்தனை. அவர் சொல்லி இருக்கிற காரியத்திற்கு ஏற்ற பொருத்தனை. பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்வது. முதலாவது ஆண்டு சொல்றாரு, ஸ்தோத்திர பலி செலுத்து. ரெண்டாவது பொருத்தனை நீ செலுத்து. மூன்றாவது ஆண்டு சொல்றாரு, மறுபடியும் அந்த வசன வாசிப்போம், 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ ஸ்தோத்திர பலி செலுத்தி பொருத்தனை பண்ணி என்னை நோக்கி கூப்பிடு. கால் அன்டு மீ. இயேசுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாமே அறிஞ்சவர் தானே, தந்தா தரட்டும். ஆண்டு சொல்ல, கூப்பிடு, தெரியும் எனக்கு எல்லாமே, உனக்கு என்ன தேவை, எதுக்கு வந்திருக்கன்னு தெரியும். ஆனால் நீ கூப்பிடணும், உன் வாயை திறக்கணும், நீ என்னை நோக்கி கூப்பிடணும், என் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசு என்கிற நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன், அந்த பெயரை சொல்லி கூப்பிடு. மத்திய 8:2 தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசு ஒரு மலையில பிரசங்கம் பண்ணி வரும்போது தூரத்தில் என்ன கூப்பிடுகிறான், ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குமால் ஆகும், உமக்கு சித்தமானால். கூப்பிடுறான், இயேசுவை கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். தூரத்தில் நிற்கிறான். ஏன்னு சொன்னால் தொழுநோய் அந்த காலத்தில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. பக்கத்தில் வரக்கூடாது, தொடக்கூடாது, தூரத்தில் நின்று சத்தமாக கூப்பிடுறான், ஆண்டவரே, லார்ட் ஜீசஸ், if it is thy will you can make me clean, நீர் என்னை சுத்தமாக்க முடியும். கூப்பிடுகிறான். இயேசு அவனுக்கு பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார், சுகமாக்கினார். மத்தேயு 9:27 2 கொரிடர்கள் கூப்பிடுறாங்க, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க, இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஓ son of David, have mercy upon us. கூப்பிட்டாங்க. இயேசு கொஞ்சம் கேளாதோர் போல போயிட்டே இருக்கிறார். சில சமயம் ஆண்டவர் அப்படிதான், கொஞ்சம் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்பார். காலையில் கூப்பிட்டேனே, காலையில் ஜெபிச்சேனே, சத்தம் போட்டேனே, ஒன்றும் நடக்கலை, மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சே. ஆண்டவர் கொஞ்சம் அப்படி போவார், சாயங்காலம் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நீ இப்போ கூப்பிட்றான்னா பார்க்கலாம். காலையில் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலைங்க, அதனால் நான் கூப்பிட மாட்டேன். இயேசு அந்த சத்தத்தை கேளாதவர் போல போயிட்டே இருக்கிறார். அந்த 2 குருடர்களை விடலை, தொடர்ந்து வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போகிறாரா, அங்கே வந்து நிற்கிறாங்க. விடமாட்டாண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த மாதிரி விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுகிறீங்களா? நம்பிக்கை விட்டுவிடாதபடி, விசுவாசத்தை விட்டுவிடாதபடி தொடர்ந்து விசுவாசத்தோடு கூப்பிடுகிறீர்களா என்று தேவன் கவனிப்பார். தொடர்ந்து கூப்பிடுங்க. உடனே பதில் வராவிட்டால் சோர்ந்து போகாதுங்க. உடனே அற்புதம் நடக்காவிட்டால் சோர்ந்து போகாதுங்க. இந்த 2 குருடர்கள் தொடர்ந்து போறாங்க, தொடர்ந்து கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். மத்தேயு 15:22 ஒரு கானானிய பெண், அவள் ஒரு யூத பெண் அல்ல, கானானிய பெண். அவங்க அந்த நாட்களில் யூதர்களால் தீட்டானவர்கள் என்று கருதப்பட்ட பெண். இயேசுவே, ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும், மகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள், பிசாசினால. கூப்பிடுகிறாள். எல்லாரும் எங்களை தீட்டா நினைப்பாங்களே, யூதர்கள் எங்களை வெறுப்பாங்களே. அதனால இயேசு வித்தியாசமானவர், அவருக்கு இன பாகுபாடு கிடையாது, யாரையும் அற்பமாக எண்ண மாட்டார், உலக மக்களை போல அல்ல. அதனால கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, இயேசுவே, என் மகளுக்கு இறங்கும். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி ஆண்டவர் பேசினார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது? நீ நாய்க்குட்டி மாதிரி நீ பாவத்தில் இருக்கிறியே, நாய் கக்கனதை திரும்ப தின்பதை போல பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறாயே, நான் இப்படி உனக்கு அற்புதம் செய்வது? நம்முடைய பிள்ளையா மாறுறேன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையாக மாறுகிறேன். தன்னை ஒப்பு கொடுக்கிறாள், விசுவாசிக்கிறாள். ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ போ, உன் மகள் பிழைத்திருக்கிறாள். விடுதலை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரையும் தேவன் கவனித்து பார்க்கிறார், அவங்களை சோதித்து அறிகிறார். நீங்க கூப்பிடும் போது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சோதித்து அறிவார். தொடர்ந்து கூப்பிடுங்க, பெற்றுக்கொள்ள வரைக்கும் கூப்பிடுங்க, விடக்கூடாது. அவர் தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் உங்களுடைய நம்பிக்கை, அவர் தான் உங்களுடைய எதிர்காலம். அவரால் தான் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும், அவர் தான் காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். அவர் தான் ஒரே நம்பிக்கை. விடாதுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, விசுவாசத்தை விட்டு விடாமல் கூப்பிடுங்க, அற்புதத்தை செய்வார். மத்தேயு 17:15 ஒரு தகப்பன் வருகிறான், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், என் மகன் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்படுகிறான், ஒரு பொல்லாத ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது, இயேசுவே என் மகனுக்கு இரங்கும். அந்த தகப்பனுடைய குரல் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவரை கூப்பிட்ட ஒருவரை ஒரு வெட்கத்தோடு திருப்பி அனுப்பவே இல்லை. சில சமயம் பதில் கொடுக்க தாமதித்தார். அது அவளை சோதித்து அறிவதற்காக. தொடர்ந்து என் மேல விசுவாசம் வைக்கிறாங்களா என்பதை பார்ப்பதற்கு, அவ்வளவுதான். யாரையும் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, கெட் அவுட், போ, அப்படி இயேசு யாரையும் சொல்லவில்லை. என்னால் அவர் மனதுருக்கமுள்ள தேவன். கூப்பிடுகிற மக்களை பார்த்து மனதுருகுகிறார். ஐயோ, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இந்த ஜனங்கள் என்ன விட்டா யாரிடத்துல போவாங்க? யார் இவங்களுக்கு இலவசமா விடுதலை கொடுப்பாங்க? அதனால மனதுருகி அற்புதம் செய்கிறார். உங்களுடைய வேதனை, கஷ்டம், நெருக்கம், அவமானம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் என்னை கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஊழியக்காரன் மீது இருக்கிற கண் மேல் நோக்கி திரும்பணும், இயேசுவை நோக்கி திரும்பணும். இயேசுவை நான் உம்மை நோக்குகிறேன், ஊழியக்காரனை அல்ல. இயேசு இயேசு இயேசு, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இயேசுவை என்று கூப்பிடுகிறேன். உங்களுடைய விசுவாசம் அவருக்கு நேராய் திரும்பணும், உங்களுடைய கண்கள் அவருக்கு நேராக திரும்பணும். என்னை நோக்கி கூப்பிடு. நீ எங்கே நோக்கி கொண்டிருக்கிறாய்? ஊழியக்காரனை நோக்கி கொண்டிருக்கிறாய், ஊழியக்காரனை தேடி கொண்டிருக்கிறாய். நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன். ஒரு சகோதரி 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் அவனுக்கு பிரச்சனையா, 18 வருஷம். அதனால எலும்பெல்லாம் வலிக்கும், நடக்கிறது கஷ்டம், குனிகிறது கஷ்டம், வீட்டு வேலை செய்கிறது கஷ்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஸ்பைனல் கார்டில் முதுகெலும்பில் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணால் இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி கூட இல்லாமல் நீங்கள் மரணப்படுக்கையில் ஆகிடக்கூடும். ஏன்னா ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டு சென்சிட்டிவான ஒரு காரியம். அதனால் இப்படியே நீங்கள் இருக்கிறதா நல்லது. வேலை செய்ய முடியல, குனிய முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப பாதிப்பு, படுத்தே இருக்க வேண்டியது இருக்கிறது. சொல்கிறாங்க, நீங்கள் படுத்திருந்தால் ஜீவனோடு இருக்கலாம், வாழ்நாளெல்லாம் படுக்கையில் இருங்க, நோ அதர் வே, வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, எலும்பு பாதிப்பு. கால் நீட்டி நேராக படுத்திருக்கணும், படுத்தே இருங்க, நீங்கள் ஜீவனோடு இருக்கலாம். இதுக்கு ஏதாவது மருத்துவம் செய்ய ஆரம்பித்து வேற மாதிரி ஆகிவிடக்கூடும். அதனால அப்படியே இருங்கன்னா மருத்துவ ஆலோசனை சொன்னார். எப்படி இருக்கும்? 18 வருஷம் வேதனை. அடுத்தது கண் பாதிப்பு, கண்ணில் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்பவும். கண்ணும் பாதிச்சுட்டு உடம்பெல்லாம் பாதிப்பு, படுத்த படுக்கை, என்ன செய்வது? ஒரு ஆபத்தான நிலைமை. அப்போ தான் யாரும் சொன்னாங்க, டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க. டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கலவா நிகழ்ச்சியை பார்த்தா நிறைய சாட்சிகள், இயேசு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு விசுவாசம், என்னுடைய இந்த வியாதி படுக்கையை மாற்ற அவரால் முடியும், அவரால் எனக்கு சுகம் தர முடியும், நம் படுக்கையை மாற்ற முடியும். விசுவாசத்தோட ஒரு நாள் டிவிக்கு முன்னால் இருந்து கூப்பிட்டாங்க, இயேசுவே, ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்க, 18 வருஷமான வேதனை, நரக வேதனை அனுபவிக்கிறேன், என்னை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மரண கட்டில் நான் இருக்கிறேன், எலும்பெல்லாம் வலி, கண்ணெல்லாம் பாதிப்பு, என்ன பண்ண தெரியல, ஆண்டவரே
கூப்பிட்டாங்க, விசுவாசத்தோடு கூப்பிட்டாங்க. உம்மால் என்னை குணமாக்க முடியும், உம்மால் என்னுடைய படுக்கையை மாற்ற முடியும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. தேவன் என்ற விசுவாசத்தை கனப்படுத்தி ஒரு நாள் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது, ஆண்டவருடைய வல்லமையுடைய சரீரத்தில் இறங்குவதை உணர்ந்தார்கள். கட்டுகள் அறுக்கப்பட்டது, வியாதி வலிகள் விலகினது, எழுந்தார்கள், நடந்தார்கள், எல்லாம் நார்மலாய் மாறிவிட்டது. கண்ணிலிருந்து கண்ணீர் வடிவது நின்று கண் புது கண்ணாய் மாறிவிட்டது. கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். கூப்பிட்டாங்க. 18 வருஷ வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றி விட்டார். அற்புதமான சுகம். இப்ப எல்லா வேலையும் செய்ய முடியுது, நடக்க முடியுது, நார்மலா இருக்கிறேன். ஐயோ ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார். மகிழ்ச்சி. சென்னையில் சரஸ்வதினு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்பதான் இயேசுவை மெதுவாக அறிந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஒரே வியாதி 3 பேருக்கு, அவர்களுக்கு, கணவருக்கு, மகனுக்கு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், 3 பேருக்குமே பாதிப்பு. ரொம்ப துக்கம். குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாதி. அவங்க அறிந்து கொண்டாங்க இது ஒரு சாபம். குடும்பத்தின் மேல வந்த சாபத்தினால எனக்கு பிரச்சனை, என் கணவருக்கு பிரச்சனை, மகனுக்கும் அதே சேம் ப்ராப்ளம். சாபத்தினால ஒரே மாதிரி வியாதி குடும்பத்தில் அத்தனை பேருக்கும். இந்த சாபம் மாற என்ன செய்யறது? அற்புத பெருவிழா பார்த்து கொண்டு இருந்தாங்க. இயேசு செய்கிற அற்புதத்தெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு பெரிய விசுவாசம், எங்க குடும்ப சாபத்தை மாற்றணும்னா இயேசுவால தான் முடியும். என்னால் ஒரு சிலுவையில் சாபத்தை சுமந்திருக்கிறார். அன்றைக்கு டிவிக்கு முன்னால் உட்காந்து கூப்பிட்டாங்க, எங்க சாபத்தை நீங்க சுமந்துட்டீங்க, எங்க குடும்ப சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க, என் குடும்பத்தின் மிக சாபம் போகணும், சாபத்தினால் வந்த வியாதி விலகணும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை கண்ணீரோட இயேசுவை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இந்த கண்ணீரை பார்த்தார். அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டார் ஆண்டவர். அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து தொட்டார். அதே நாள்ல 3 பேருக்கு சுகம் உண்டாக்கி விட்டது. ஒரே நாள்ல குடும்பத்தின் மீது இந்த சாபம் மாறிவிட்டது. ஒரே நாள்ல அவங்க சொல்றாங்க, டிவியில நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது என் பேரை சொல்லி ஆவியானவர் அழைத்தார், சரஸ்வதின்னு சொல்லி உன் குடும்பத்தில் இருக்க சாபக்கட்டு மாறுகிறது, சாபத்தினால் வந்த வியாதி நீங்குகிறது ஆண்டவர் சொன்னார். அதே நாள் அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டு விட்டோம். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கூப்பிடு, என் நாமத்தை சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. மோகலாசம் பார்க்காத, அவரால் உன்னை குணமாக்க முடியாது. அவர் உனக்காக சிலுவை சுமக்கல, நான் தான் உனக்காக சிலுவை சுமந்தேன். நான் தான் உன் பாவங்கள், சாபங்கள், வியாதிகளை சிலுவையில் சுமந்தேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், அவர் விடுதலை கொடுக்க ஆயத்தம், நீங்க தான் கூப்பிடணும். சிலுவையில் உங்களுடைய விடுதலைக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார், சுமந்து முடிச்சிட்டார். பாவத்தை சுமந்து முடிச்சிட்டார், சாபத்தை சுமந்து முடித்து விட்டார், வியாதியை சுமந்து முடித்து விட்டார், நிந்தை, அவமான, பாடுகளை சுமந்து முடித்து விட்டார். உங்களுடைய விடுதலை கை கட்டின தூரம். இயேசு, 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 உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ நீ கூப்பிட்டா நான் விடுதலை தரேன்னு சொல்றார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். கூப்பிட போறீங்க, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். என் மகனை நீ கூப்பிடு, என் மகளை நீ கூப்பிடு. உனக்கு தானே விடுதலை வேணும், உனக்கு தானே சுகம் வேணும், நீ கூப்பிடணும். ஒருவேளை சிறு பிள்ளைகள், உங்களுடைய மகன், மகள், சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கூப்பிட முடியாது. தாய் கூப்பிடலாம், தகப்பன் கூப்பிடலாம், மனைவி கூப்பிடலாம், கணவருக்காக. நீங்க தான் கூப்பிடணும். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய ஆபத்து காலத்தில் கூப்பிடு. 3 காரியம். முதலாவது, ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடணும். முதலாவது ஒரு 5 நிமிஷம் நீங்க எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் சொன்னேன். சிலுவையில் அவருடைய பாவத்தை சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய வியாதியை சிலுவையில் சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய பாடுகள், பிரச்சனை, நிந்த எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்ததுனால முழு இருதயத்தோடு அவரை துதிங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஒரு 5 நிமிடம் துதிக்கணும். ஸ்தோத்திர பலியிடுங்க. இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முழு இருதயத்தோட, இயேசுவே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டீங்க. என் பாடுகளை சுமந்துட்டீங்க, என் வியாதிகளை சுமந்துட்டீங்க, என் துக்கங்களை சுமந்துட்டீங்க. இயேசுவே, எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டீங்க. நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். இயேசுவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. எல்லா பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். இயேசுவே என் மேல வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் வல்லமை உள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா துணிங்க, நல்லா ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என் பாடுகளை வேதனைகளை சுமந்து விட்டீர், ஸ்தோத்திரம். நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். நல்லா துணிங்க. இன்றைக்கு இப்ப எனக்கு அற்புதம் செய்ய போறீங்க. இது எனக்கு அற்புதம் நடக்கிற நாள், எனக்கு விடுதலை தருகிற நாள், எனக்கு அற்புதம் செய்கிற நாள். நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு, அவருடைய வல்லமை இறங்குகிறாரு. அற்புதம் செய்ய ஆயத்தமாய் அவர் உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஆண்டவரை துதிக்க துதிக்க தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகல நோய்களை சுமந்து விட்டார், எல்லா பலவீனங்களை சுமந்து விட்டார், சாபங்களை சுமந்து விட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, உங்களுடைய பாவத்தை சுமந்து விட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கல்வாரி சிலுவையில் எல்லா வேதனைகளை சுமந்து விட்டார். பிசாசின் கிரியைகளை சிலுவையில் அவர் அழித்து விட்டார். விடுதலை, விடுதலை. இன்றைக்கு இது ஒரு விடுதலையின் நேரம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திர பலியிடுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி. அப்படியே பொருத்தனைகளை செலுத்துங்க. ஆண்டவர் ஏவுகிறபடி பொருத்தனைகளை செலுத்துங்க. பொருத்தனை செலுத்தி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவே அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு. ஆண்டவர் சொல்ல, அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு. இயேசு, இயேசுவே பெயரை சொல்லி கூப்பிடு, கூப்பிடு. விடுதலை, விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, விடுதலை. கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ் லார்ட், ஆமென் லார்ட். விடுதலை. நீங்க கூப்பிட கூப்பிட விடுதலை. சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. விடுதலை உண்டாகிறது. அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் சொல்லுகிறார், மந்திர வல்லமை, பில்லி சொன்னிய வல்லமை, அசுத்த ஆவியினால் உண்டாகிற மந்திர பில்லி சொன்னிய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிற நேரம், அழிக்கப்படுகிற நேரம். மந்திர வல்லமைகள், பில்லி சொன்னிய வல்லமைகள், பில்லி சொன்னிய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிற நேரம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரம். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மந்திர பில்லி சொன்னிய வல்லமை எரிகிறது, தகடுகள் எரிகிறது, எரிகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இன்னும் இன்னும் முதலாவது மந்திரவாத வல்லமை அழிகிறது, முதலாவது பில்லி சொன்னிய வல்லமை அழிகிறது. மந்திர பில்லி சொன்னியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கூட்டத்தில் எங்கிருந்தாலும், இந்த கூட்டத்துக்குள் எங்கிருந்தாலும் அந்த ஆவிகள் வெளிவருகிறது. பில்லி சொன்னியத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள், பில்லி சொன்னிய பிசாசின் வல்லமை வெளிவருகிறது. Come out your devil. வெளியேறு பிசாசே, வெளியேறு. தகடுகள் எரியட்டும், பில்லி சொன்னிய வல்லமை அழியட்டும், அக்கினி இறங்கட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. பில்லி சொன்னிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திர வல்லமை எரிகிறது, தகடுகள் எரிகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Come out your devil. வெளியேறு, வெளியேறு. எல்லா மந்திர வல்லமைகளும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். பில்லி சொன்னிய வல்லமை எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வெளியேறுகிறது. இன்னும் இன்னும் இந்த மந்திரம் பில்லி சொன்னியத்தில் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற அநேகருக்கு இன்றைக்கு விடுதலை, இப்பொழுது விடுதலை.
பெலிஸ்தீனிய வல்லமை அழிக்கப்படுகிறது, மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. மந்திர பெலிஸ்தீனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியரங்கமாகிறது. மறைந்திருந்து கிரியை செய்கிற, குடும்பங்களை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத மந்திர பெலிஸ்தீனிய வல்லமையின் ஆவிகள் வெளியேறட்டும், அவைகள் எரியட்டும். ஜனங்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை. எல்லா பெலிஸ்தீனிய கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். குரங்கின் ஆவிகள் வெளியேறுகிறது இப்பொழுது, வெளியேறுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எரியட்டும், அந்த சாத்தானுடைய வல்லமை அழியட்டும், எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மந்திர பெலிஸ்தீனியத்தினால சில குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்து சிறு பிள்ளைகளை முரட்டாட்டம் உள்ளவளாய் மாற்றுகிறது. சிறு பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்து அவர்களை வாதிக்கிறது, பயப்படுத்துகிறது, அவர்களை ராத்திரியெல்லாம் கலங்க பண்ணுகிறது, தூங்க விடாதபடி செய்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் மேல கை வைங்க, பேரண்ட்ஸை கை வைங்க. இப்ப அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடைய போறாங்க. சிறு பிள்ளைகள் முன்னால வருவாங்க, அவங்க விடுதலை அடைவாங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையின் பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறது. சிறு பிள்ளைகளை தொடுகிற பொல்லாத ஆவியே, சிறு பிள்ளைகளை வாதிக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறணும். சிறு பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. சிறு பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவி, சிறு பிள்ளைகளுக்குள்ள முரட்டாட்டத்தை கொண்டு வருகிற ஆவி, சிறு பிள்ளைகளை கலங்கடிக்கிற ஆவி, சிறு பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சிறு பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற ஆவி, வெளியே வா இயேசுவின் நாமத்தில். உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு பிள்ளையின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, ஒரு குழந்தைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் முன் வருகிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. விடுதலை, விடுதலை. சிறு பிள்ளைகளுக்குள்ள விடுதலை. சிறு பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. சிறு பிள்ளைகளை தாக்கி இருக்கிற ஆவிகள், பெலிஸ்தீனி ஆவிகள் வெளியேறுகிறது. Come out to your devil. வெளியேறு, வெளியேறு பொல்லாத ஆவியே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடைகிறாங்க. Thank you Jesus. இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறபடி சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கண்களில் எனக்கு பிரச்சனை, என் கண்ணில் பார்வை இல்லை, என் கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் கண்ணில் சுக வேண்டும் அப்படி சொல்கிறவங்க. காதில் எனக்கு பிரச்சனை, காது செவிடாகி கொண்டே வருகிறது. சிலர் காது கேட்காதவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. காதில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள் வலதுகரம் வைத்தங்க. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவே என் கண்களை தொடும், என் கண் பார்வை வரட்டும், குருட்டு கண் திறக்கப்படட்டும், செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். இப்போ குருட்டு ஆவிகள், செவிட்டு ஆவிகள் வெளியேறும். உடைய காது திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பார்வையில்லாத கண்களில் இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பார்வையில்லாத கண்களில் பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்கள் புதிதாய் மாற்றப்படுவதாக. கண்களிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும், கண்களிலே காணப்படுகிற சதைகள் மறைந்து போகட்டும். கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. தகப்பனே, செவிட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஊமையும் செவிடுமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன், அவைகள் விலகட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. காதுகள் கேட்கட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்ல 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 விடுதலை, விடுதலை. உங்க கண்ணுக்குள்ளே வெளிச்சம் வருகிறது,
உங்க கண்ணுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. பார்வை இல்லாத கண்களிலே பார்வை வருகிறது. செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து சரீரத்தில் கட்டிகள் இருக்கிறது. கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, கழுத்தில் கட்டி, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, தைராய்டு கட்டி, கர்ப்பப்பையில கட்டி, சிஸ்டர் இருக்குது, அதனால குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. கர்ப்பப்பையில கட்டி, சிலருக்கு மார்பில கட்டி, சிலருக்கு தலையில கட்டி, உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் கட்டி, லம்ஸ், அந்த பாதிப்பு. என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது. சிலர் கேன்சர் கட்டின்னு தெரியும், சிலருக்கு என்ன கட்டினே தெரியாது. ஒரு பயம், இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு போகணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. கட்டி இருக்குது என் உடம்புல, அது மாறணும், எனக்கு அதில் விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ அவங்களுடைய வலது கையை அந்த இடத்துல வைங்க. கழுத்தில் கட்டி இருந்தால் கழுத்தில் கை வைங்க, தலையில் கட்டி இருந்தால் தலையில் கை வைங்க, மார்பில் கட்டி இருந்தால் அங்கே கை வைங்க, இடுப்பில் கட்டி இருந்தால் அங்கே கை வைங்க. எந்த இடத்துல அந்த அந்த கட்டி இருக்கிறதோ கை வைங்க. கேன்சர் கட்டினா கூட பரவாயில்லை, இயேசு அதை மாற்ற வல்லவர். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல கை வைங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு மறைந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு மறைந்து போகட்டும். இயேசுவே கட்டியை எடுத்து போடும். கண்களை மூடுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து போவதாக. தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுதே மறைந்து போவதாக. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இப்பொழுது தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. மார்பிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இப்பொழுது இந்த கட்டிகளை எடுத்து போடுவீராக. வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள், ஆண்டவரே, முதுகிலே காணப்படுகிற கட்டிகள், இடுப்பிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் மறைந்து போவதாக. எடுத்து போடுவீராக. விடுதலை இயேசுவின் நாமத்தில். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த கட்டியை மறைய பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், கட்டியை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், இந்த கட்டியை என் சரீரத்தை விட்டு நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டு கட்டியை எடுத்து போட்டு விட்டு உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. அடுத்து நம்ம ஜெபிக்க போவது எலும்புகளில் வியாதி உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதுகு எலும்பில் காணப்படுகிற வலிகள், கால் எலும்பில் காணப்படுகிற வலிகள், கை எலும்பில் காணப்படுகிற வலிகள், ஆத்தரைட்டிஸ், முடக்குவாதம். சிலர் முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டு விரல்கள் மடங்கி வந்திருக்கிறீங்க, கால்கள் வளைந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இயேசு உங்களை தொட போகிறார். அந்த வாத நோய்கள் மறைய போகிறது. பக்கவாத நோய், சிலர் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. நடக்க முடியாதவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க மேலே கூட்டிட்டு வந்தவங்க கை வைங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எலும்புகளுக்குள் வல்லமை இறங்க போகிறாரு. ஸ்பைனல் கார்டு, முதுகு எலும்பு, கால் எலும்புகள், கை எலும்புகள், எலும்புகளுக்குள்ள வல்லமை இறங்க போகிறாரு. நடக்க முடியாதவங்க எளிமை நடக்க போறீங்க. பாதிக்கப்பட்ட முழங்கால்கள் புது முழங்கால்களாய் மாற போகிறது. இருதயத்தில் கை வைங்க. கண்களை மூடுங்க. இயேசுவை நோக்குங்க, கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே எலும்புகளை குணமாக்கும், இயேசுவே என்னுடைய பக்கவாத நோய் விலகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகளிலே காணப்படுகிற வியாதிகள் விலகுவதாக. பக்கவாத நோய்களை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். முடக்குவாத நோயை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். முழங்காலிலே காணப்படுகிற வலிகள், பாதிக்கப்பட்ட முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. முழங்கால் எலும்புகள் சுகமடைவதாக. பாதத்திலே காணப்படுகிற வலிகள் விலகுவதாக. எலும்புகளிலே சுகம், எலும்புகளிலே சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டிலே, முதுகு எலும்பில் இருக்கிற வலிகள் மறையட்டும், சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் எலும்புகளை குணமாக்கினேன். நடக்க முடியாதவங்க எளிமை நடந்து பாருங்க. எளிமை நடங்க. நடக்க முடியாதவங்க எளிமை நடங்க. முழங்கால மடக்க முடியாதவங்க மடக்குங்க. வளைந்திருக்கிற எலும்புகள் நேராய் மாறுகிறது. வளைந்திருக்கிற விரல்கள் நேராய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வளைந்திருக்கிற பாதங்கள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்போ மற்ற வியாதிகள், அல்சர் பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸ்ல ப்ராப்ளம், லிவர்ல பிரச்சனை, இது மாதிரி ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய லிவர், உங்களுடைய கிட்னி, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மரித்து போன சிறுநீரகத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை தொடும். பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க. இருதயத்தில் நான் இருதயத்தில் கை வைங்க. லங்ஸ்ல நான் நெஞ்சு பகுதியில் கை வைங்க. சிறுநீரக கிட்னினா அங்கே கீழே கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிற கை வைங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னை தொடும். கண்களை மூடுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறது. இப்ப சுலபமாய் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும், என் சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் சொல்ல 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 சரீரத்தில் விடுதலை வருகிறாரு, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறாரு, அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலை அடைகிறீங்க, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய்கள் விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க.